அனைவருக்கும் அதாவது வள்ளலார் கூட சொல்வார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் உள்ளம் வாடி நின்றேன் என்று. பசித்த வயிறுக்கு உணவிட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வேள்வியை எனக்கு தெரிந்து நவீன காலத்து வள்ளலாராய் நாம் விஜயகாந்தை தான் பார்க்கணும். காரணம், தன்னை சந்திக்க வந்த எல்லோரிடமும் தன்னை யாரெல்லாம் பார்க்க வராங்களோ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசு அப்படின்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நேயம். அதான் வள்ளலாருக்கு இணையாக விஜயகாந்தை நாம் பார்க்க வேண்டும் என்கின்ற புரிதலை விஜயகாந்தனுடைய வாழ்க்கை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் அவருடைய தொடக்க வாழ்விற்கு பின்னால் இருக்கிற அவருடைய குடும்ப வாழ்விற்கு பின்னால் இருக்கிற திரை வாழ்விற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ந்து அந்த வாழ்வு நிறைவான வாழ்வாய், தர்மம் சார்ந்த வாழ்வாய் வாழ்ந்த அவருக்கு